சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல கும்பராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காக தன்னையே மாத்திக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி. எந்த ஒரு சூழல்லையும் மற்றவங்க நமக்காக மாறணும் அப்படின்னு நினைக்காத ஒரே ராசியும் இந்த கும்பராசி. அதாவது இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அங்க இவங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மேனேஜரா இருக்கட்டும், அதுவும் இல்லைன்னா ஓனராகவே இருக்கட்டும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரொம்ப சீக்கிரமா மாறிக்குவாங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ அல்லது அவங்க வருத்தப்படுற மாதிரியோ இவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு தான் இவங்க நினைப்பாங்க. யாரையுமே விரோதியா பார்க்க மாட்டாங்க. வேற யாரும் இவங்களை விரோதியா பார்க்கறதையும் இவங்க விரும்ப மாட்டாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பழகிற எல்லாரு கூடயுமே நட்போட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய குரூர புத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. பெரும்பாலான கும்பராசிக்காரங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் தன்னோட கஷ்டமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே சமயம் இப்படி இவங்க எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு போற காரணத்தாலேயே ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா சந்திப்பாங்க. அதுலயும் குறிப்பா வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, சமயம் பார்த்து இவங்களை கண்டிப்பா ஏமாத்திடுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல இவங்களோட ரத்த சொந்தங்கள் மூலமாவே இவங்க ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களை ஏமாத்துறதுக்கு வெளியில இருந்து யாருமே வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்துவாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் ஏமாத்துவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நண்பர்கள் கண்டிப்பா இவங்களை ஒரு நாள் ஏமாத்துவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க அப்படிங்கறதால பெரும்பாலான வேலைகளை இவங்க தலையிலேயே கட்டுவாங்க. மத்தவங்க செய்யறதுக்கு யோசிக்கிற கஷ்டமான வேலைகளை கூட இவங்க தலையில கட்டி விடுவாங்க. எல்லாருக்குமே கேட்ட உடனே விடுமுறை அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல விடுமுறையை கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்க மட்டும் 10 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழல் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்குண்டான அங்கீகாரமோ அல்லது மரியாதையோ வேலை பார்க்குற இடத்துல கிடைக்காது. சுத்தி இருக்கிற எல்லாருமே இவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு இவங்களை தூக்கி போட்டுட்டும் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே வளைஞ்சு கொடுத்து கும்பராசிக்காரங்க நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் இவங்களை மனுஷனா கூட பார்க்காம ஏமாளியா மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்படி நிறைய ஏமாற்றங்களையும் மனசுக்குள்ள வேதனைகளையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்கள் சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சம் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல வேலை பார்க்குற இடங்கள்ல நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா உங்க கூட வேலை பார்க்கறவங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இல்லாம உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனை இருக்கும். மேல் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க, கூட வேலை பார்க்கறவங்களும் ஓரளவுக்கு உங்களை அனுசரிச்சு தான் போறாங்க அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன விபத்துக்களையோ அல்லது ரத்த காயங்களையோ சந்திக்கிறதுக்கு கூட இந்த செப்டம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, இந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்காது. எப்பவுமே வேலை சம்பந்தமான ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலையில இருந்தாலும் சரி அல்லது வீட்டுல இருந்தாலும் சரி வேலை சம்பந்தமான டென்ஷன், மன குழப்பம் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும்.
ஒரு சில கும்பராசிக்காரங்க திடீர் வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த செப்டம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். முக்கியமா வேலை சம்பந்தமான விஷயத்துல உங்களோட டென்ஷனை குறைச்சிக்கிட்டு எல்லா பிரச்சனைகள்லயுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா சொந்த தொழில் அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களோட தொழில பெரிய அளவிலான லாபங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது. தொழில் சம்பந்தமா நீங்க ஏதாவது திட்டங்களை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த திட்டங்களையும் உங்களால அவ்வளவு சுலபமா நிறைவேற்றிக்க முடியாது. முக்கியமா பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்திலையும் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. பணத்தை தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க தொழில்ல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யணும் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாசத்துல நினைக்காதீங்க. யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு கடன் வாங்குங்க. தொழில விரிவாக்கம் பண்றது, தொழில வேற இடத்துக்கு மாற்றம் பண்றது, தொழில பங்குதாரர்களை சேர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த செப்டம்பர் மாசத்துல செய்யவே செய்யாதீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட தொழில் ஓரளவுக்கு நார்மலா போய்கிட்டே இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானமும் கிடைக்குது அப்படின்னா அந்த தொழிலை அப்படியே காப்பாத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம தொழில மாற்றங்களை செய்ய போறேன், தொழில விரிவாக்கம் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது காரியத்துல இறங்கி இருக்கிற பணத்தையும் அழிச்சிடாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையா உங்களோட தொழிலை நடத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய அளவுல எந்த விதமான மாற்றங்களையும் முயற்சிக்காதீங்க. அடுத்ததா புதுசா வேலைகளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த ஒரு மாதமா இருக்குமே ஒழிய எந்த வகையிலையும் ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்காது. வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க கைகளில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் தண்ணியா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வேலை வாய்ப்பு மட்டும் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இந்த மாசத்துல நமக்கு வேலை கிடைச்சிடும், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும், நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகபட்ச எதிர்பார்ப்போட எந்த வேலைக்கும் முயற்சி பண்ணாதீங்க. அதுலயும் முக்கியமா வேலை வாய்ப்பு சம்பந்தமா யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்தும் ஏமாந்து போயிடாதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாசத்துல எந்த ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் இந்த செப்டம்பர் மாசத்திலையும் கண்டிப்பா தொடரத்தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் இந்த செப்டம்பர் மாசத்தோட முதல் பாதியில ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்களோட வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் இழுபறியான ஒரு மாதமாவே இருக்கும். நல்ல வரன்கள் உங்களை தேடி வந்தாலும் அந்த வரன்கள் அமையறதுல ஒரு சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு வரன்கள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன்கள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல அமையாது. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மூலமாவோ அல்லது வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாவோ, அதுவும் இல்லைன்னா ஜாதகம் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாவோ உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது. அடுத்ததா கும்பராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு மன அழுத்தம் நிறைந்த ஒரு மாதமா தான் இருக்கும். தேவையில்லாத எரிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில கும்பராசி பெண்களுக்கு மன விரக்தி ஏற்பட்டு இந்த வாழ்க்கை மேலேயே ஒரு விதமான வெறுப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களோட இந்த வெறுப்பை நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட காட்டுறதுக்கும் குழந்தைகள் மேல காட்டுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வெறுப்பாலேயே உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதமும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அக்னி பரீட்சையான ஒரு மாதமா இருக்கும். பெரிய அளவுல லாபங்கள் எதையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.